இன்று நாம் லாசரு உயிர்த்தெழுந்த சம்பவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். பெத்தானியா கிராமத்தில் லாசரு என்ற மனிதன் இருந்தான். அவனுக்கு மார்த்தாள், மரியாள் என சகோதரிகள் இருந்தனர். லாசரு ஒரு நாள் வியாதியாய் படுக்கையில் இருந்தான். இந்த செய்தியை அறிவிக்க ஒரு வேலையாளை மரியாளும் மார்த்தாளும் இயேசுவிடம் அனுப்பினார்கள். வேலையாள் வந்து இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, மரியாளும் மார்த்தாளும் என்னை அனுப்பினார்கள். உம்முடைய பிரிய சகோதரன் லாசர் மிகவும் அசுஸ்தமாக இருக்கிறார் என்று அறிவித்தான். ஆனால் இயேசு அமைதியாக அங்கு இருக்கும் அவருடைய சீஷரிடமும், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுவதற்காக அவன் இப்படி வியாதியாயிருக்கிறான் என்றார். அப்பொழுது சீஷர்களில் ஒருவன், நாம் எப்போது லாசருவிடம் செல்வோம்? இன்னும் 2 நாட்கள் தங்குவோம் என்றார். 2 நாட்கள் கழித்து இயேசு அவருடைய சீஷர்களை நோக்கி, நம்முடைய நண்பன் லாசரு நித்திரை அடைந்தான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அப்பொழுது சீஷர்களில் ஒருவன், ஆண்டவரே, அவன் தூங்கினால் நிச்சயம் சுகமடைவான் என்றான். பின்பு இயேசு சீஷர்களுக்கு புரியும்படியாக, லாசர் இறந்து விட்டார். நீங்கள் விசுவாசிக்கும்படி இப்போது நாங்கள் போவோம், நாமும் அவரோடு செல்வோம். அப்பொழுது தோமா என்ற சீஷன் மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட நாமும் போவோம், மரிக்க வேண்டியிருந்தாலும் போவோம் என்றான். இயேசு பெத்தானியா கிராமத்திற்குள் நுழையும் போது மார்த்தாள் அவரை பார்க்கும்படி வந்து அழுகையோடு, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், கடைசி நாளில் உயிர்த்தெழுவான் என்று அறிவேன் என்றாள். இயேசு சொன்னதை மார்த்தாள் புரிந்து கொள்ளாததால் சத்தமாக அவளை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறாயா என்றார். அப்பொழுது மார்த்தாள் புரிந்து கொண்டு, ஆம் ஆண்டவரே, நீர் கிறிஸ்துவும் தேவகுமாரனும் என்று நான் நம்புகிறேன் என்றாள். பின்பு மார்த்தாள் ஓடிப்போய் மரியாளை பார்த்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்ட மரியாள் இயேசுவை நோக்கி ஓடி வந்து அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இதை கேட்ட பின்பு இயேசு ஆவியிலே கலங்கி நின்றார். அப்பொழுது அங்கிருந்த யூதர்கள் சிலர், இவர் குருடனுடைய கண்களை திறந்தவர், இவன் சாகாதபடிக்கு செய்ய இவருக்கு கூடாதா என்றார்கள். பின்பு இயேசு அங்கு நின்றவர்களை பார்த்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள், ஆண்டவரே, வந்து பாருங்கள் என்று அழைத்துச் சென்றனர். அங்கு சென்று பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது அங்கிருந்த யூதர்கள், பாருங்கள், அவர் லாசருவை எவ்வளவு நேசித்தார் என்றார்கள். அந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லை வைத்து மூடியிருந்தார்கள். இயேசு அதை பார்த்து அவர்களிடம், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்பொழுது மார்த்தாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, 4 நாளாயிற்று, இப்பொழுது நாற்றமாயிருக்கும் என்றாள். அப்பொழுது இயேசு, நான் சொன்னதில்லையா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மறுபடியும் கூறினார். அவர்கள் கல்லை அகற்றின பின்பு இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே, நீர் எப்போதும் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். லாசருவே, வெளியே வா. பின்பு லாசரு உயிர்த்தெழுந்து கல்லறையை விட்டு வெளியே வந்தான். அவனை பார்த்து அங்கிருந்த யூதர்களும் மரியாளும் மார்த்தாளும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு லாசருவின் கட்டுகளை அவிழ்த்துவிடச் சொன்னார். கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். கட்டுகளை அவிழ்த்த பின்பு மரியாளும் மார்த்தாளும் லாசருவை கட்டித் தழுவி சந்தோஷமடைந்தனர். அங்கிருந்த மக்களும், தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை என்று தேவனை புகழ்ந்தனர். இப்படியாக இயேசு மரித்த லாசருவை உயிர்த்தெழ பண்ணினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்த்த இந்த சம்பவம் ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது நமக்கொரு நம்பிக்கையின் செய்தி. லாசரு மரித்தாலும் இயேசுவின் வார்த்தையால் உயிர்த்தெழுந்தான். இன்று உங்கள் வாழ்க்கையில் சாவை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், அல்லது சாவை சந்திக்கக்கூடிய வியாதி இருந்தாலும், அதிலிருந்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மிடம் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார்,
நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. ஆகவே உங்களுக்காகவும் அவர் அப்படியே செய்வார் என்று அவரை விசுவாசியுங்கள். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் விசுவாசத்தில் பலப்படுவோம். தேவனுக்கே மகிமை.